ஹாய் நேர்களே, M1சிலிருந்து உங்கள் ரம்யா. நம்ம லாஸ்ட் வீடியோ எதை பற்றி பார்த்தோம்? எக்ஸ்டென்ஷன், டாப்பர் அண்ட் விக் சிஸ்டம் பற்றி பார்த்தோம் இல்லையா? அதில் எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டு போகிற ஒரு சில கஸ்டமர்ஸ் வித்தின் 1 வீக் ஆர் 2 வீக்ஸ்லேயே அவங்களோட ஒரு ஹேர் வந்து கீழே வந்து விழுந்துருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எதனாலன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து அதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாதது தான் ஒரு ரீசனா இருக்கு. எக்ஸ்டென்ஷன்ஸ்க்கு நீங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே இம்பார்ட்டன்ஸை வந்து நீங்க போஸ்ட் கேருக்குமே கொடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இன்னுமே லைஃப் அதிகமா கிடைக்கும். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, எக்ஸ்டென்ஷன் பண்ணி இருக்கிறவங்க, எக்ஸ்டென்ஷன் இனி பண்ண போறவங்க 2 பேருக்குமே தேவைப்படுற போஸ்ட் கேர், அதை நம்ம எப்படி எல்லாம் மெயின்டைன் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். நம்ம இப்போ ஃபர்ஸ்டா பார்க்க போற பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம யூசுவலா பண்ணக்கூடிய விஷயம், அதாவது தலை சீவுறது. தலை செய்யும் போது நீங்க என்ன மாதிரியான கோம்பெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க? சின்ன பல் கோம்பு யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? இப்போ நம்ம எக்ஸ்டென்ஷன் வச்சிருக்கோம், அப்ப நமக்கு குட்டி குட்டி பீட்ஸ் எல்லாம் இடையில இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த இந்த சின்ன பல் சீப் வச்சு நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் வரும். ஏன்னா இதை பிடிச்சி நீங்க நார்மலா கோம் பண்ணும்போது இடையில உங்களுக்கு ஸ்டெக் ஆகுற மாதிரி இருக்கும். அது அந்த டைம் தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஹேர் வந்து ஃபால் ஆகுது. அதுக்கு நீங்க வந்து இதை அவாய்ட் பண்ணணும். இதை அவாய்ட் பண்ணிட்டு பெரிய பல் சீப் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி சீப்பு, அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பிரஷ் கோம்பு, இந்த 2ல ஏதாவது ஒன்று வச்சு நீங்க வந்து சீகும் போது அந்த பீட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், இந்த இடம் வந்து உங்களுக்கு பெருசா இருக்கிறதுனால அது மீறி உங்களுக்கு வந்துடும். எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கவங்க கண்டிப்பா இந்த மாதிரியான சீப்பை தான் நீங்க யூஸ் பண்ணணும். இப்போ நீங்க ஹேர் வாஷ் பண்ணுவீங்க இல்லையா, ஹேர் வாஷ் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு வந்து மைல்டா இருக்கணும். அதாவது சல்ஃபேட் வந்து ஆட் ஆகாத ஷாம்பா இருக்கணும், சரிங்களா? அதே மாதிரி கண்டிஷனர் யூஸ் பண்ணும்போதும் ஹேரோட எட்ஜ், அதாவது லாஸ்ட் இருக்கு இல்லையா, ஹேரோட எட்ஜில் மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஹேரோட ரூட் பகுதியில் படாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப சில்கி ஆகும்போது உங்களுக்கு வந்து 1-2 ஹேர்ஸ் வந்து லூஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நீங்க ஷாம்பு, கண்டிஷனர் அப்ளை பண்ணும்போது ஸ்க்ரப் பண்ணாங்க, நார்மலாவே யூஸ் பண்ணுங்க. ட்ரையர் யூஸ் பண்ணாதீங்க. குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா சீக்கிரம் காயணும் அப்படின்றதுக்காக வந்து ஓவரா ஹீட் கொடுக்காதீங்க ஹேருக்கு. அதுவுமே உங்களோட ஹேர் ஃபாலுக்கு காரணமா இருக்கும், அதாவது எக்ஸ்டென்ஷன் ஹேர். அதே மாதிரி நைட்டு தூங்கும் போதுமே போனிடெயில், அப்படி இல்லைன்னா சைடு ஜடை பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டு தூங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு தலை வந்து சீக்கிரமா சிக்கு பிடிக்காம இருக்கும். ஸ்விம் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து ப்ராப்பரா வந்து கேப் யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஸ்விம்மிங்க்குன்னு ஒரு கேப் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்விம்மிங் பூல்ல வந்து குளோரின் அதிகமா இருக்கும். ஸோ உங்களோட ஹேர் வந்து டேமேஜ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அந்த கேப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒர்க் அவுட் பண்றவங்களுமே ஹெட்பேண்ட் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு வந்து ஸ்வெட் ஆகும் போது எக்ஸ்டென்ஷன் பீட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகாது. அதே மாதிரி சர்வீஸ் வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம கரெக்டா போகணும். எப்பெல்லாம் உங்களுக்கு சர்வீஸ் டைமிங்கிறது உங்களுக்கே தெரியும் இல்லையா, அதை வந்து எந்த டைமுமே ஸ்கிப் பண்ணாம உங்களுக்கு வந்து ஃபிட்டா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு உங்களுக்கே தோணுனாலுமே நீங்க ஜஸ்ட் அந்த டைம் வரும்போது சர்வீஸ் அட்டெண்ட் பண்றது நல்லது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு இன்னும் டவுட்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் ஹேர் வைக்கிறதுனால நம்மளோட நேச்சுரல் ஹேரோட க்ரோத்துக்கு வந்து பாதிப்பாகுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. கண்டிப்பா அது கிடையாது. நீங்க நார்மலாவே ஹெல்த் டயட் ஃபுட் எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்களோட ஹேர் வந்து க்ரோத்திங் நல்லாவே இருக்கும். நீங்க எக்ஸ்டென்ஷன் ஹேர் வச்சிருக்கனால உங்களோட நார்மல் ஹேருக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. இதே ப்ரொசீஜர்ஸ் தான் டாப்பர் அண்ட் விக் சிஸ்டம் வச்சிருக்கிறவங்களுக்குமே இருக்கு. அவங்க வந்து 3 டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ்ல வச்சிருப்பாங்க. கிளிப்பிங், வீவிங் ஆர் பேஸ்டிங்ல பண்ணியிருப்பாங்க. இப்போ பேஸ்டிங்ல பண்றாங்க அப்படின்ற போது அவங்க வந்து ஒரு டைம் ஆஃப் பீரியட்ல வந்து அவங்க வந்து சர்வீஸ் போய்ப்பாங்க. அங்கேயே அவங்களுக்கு வாஷிங் எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. அது இல்லாத பட்சம் இப்போ கிளிப்பிங் சர்வீஸ்ல இருக்கீங்க, நீங்களாவே அதை வாஷ் பண்ணணும் அப்படின்ற பட்சம் சும்மா ஏனோ தானோன்னு போட்டு ஸ்க்ரப் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் நீங்க வாஷ் பண்றதை அவாய்ட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு சிக்கு பிடிக்க தான் செய்யும். அதை நீங்க கோம் பண்ணும்போது ஹேர் வந்து ஃபால் ஆக தான் செய்யும். அதை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம இப்போ நார்மலா சில்க் சாரி எல்லாம் நீங்க வந்து டிப் பண்ணி எடுப்பீங்க இல்லையா, இப்போ ஒரு மைல்டான ஷாம்பு ஒரு பக்கெட் தண்ணியில வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஹேரை இந்த பொசிஷன்ல பிடிச்சிட்டு லைட்டா டிப் பண்ணி எடுத்து நீங்க வாஷ் பண்ற மாதிரி இருக்கும். அதுவே உங்களுக்கு நீட்டா இருக்கும். ஹேர் வந்து ஃபால் ஆகாது, எந்த ஒரு டேமேஜுமே பேட்சுக்கு வராது. இவ்வளவு நேரம் நான் சொன்ன எல்லா டிப்ஸுமே நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட அந்த ஹேர் சிஸ்டத்தோட லைஃப் வந்து இன்னுமே அதிகமாகும். நம்ம M1ல பண்ணக்கூடிய எக்ஸ்டென்ஷனோட ரிசல்ட்ஸ் எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பாருங்க. பார்த்த வீடியோல இருக்கிற மாதிரியே உங்களுக்கும் எக்ஸ்டென்ஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா
ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணுங்க. நம்மளோட பிரான்ச்சஸ் நாகர்கோவில், சேலம், கோயம்புத்தூர், சென்னையில் இருக்கு. நெக்ஸ்ட் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.